ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி க்ரொசான் எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி காம்ப்ளிகேட்டட் ரெசிபின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. பட் வீட்டில் இதை பண்ணுறது ரொம்ப சிம்பிள். சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் மட்டும் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummy.com இருக்குது. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்துருங்க. மொதல் ஸ்டெப்பு நம்ம டோ செய்ய போகிறோம், க்ரொசான் டோ. ஸோ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் வெதுவெதுப்பான பால், தண்ணி, சுகர், ஈஸ்ட் போட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண வச்சிடலாம். உங்ககிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அதிலே நீங்கள் இந்த டோவை நீட் பண்ணிடலாம். கையிலையும் நீட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கையில் நீட் பண்ணுற மெத்தடு தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இதில் மைதா மாவு 500 கிராம், சால்ட்டு இதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரை மைதாவில் தண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளார் ஹைட்ரேட் ஆகணும். ஸோ அதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு டேனிஷ் விஸ்க் வச்சு நான் மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கையை வச்சு நான் அதை ஒன்றா திரட்டி கொண்டு வந்துட்டேன். இந்த பர்டிகுலர் டோ நம்ம ரெகுலர் டோவை விட கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கணும். பிகாஸ் இதை நம்ம லேமினேட் பண்ண போகிறோம். அதனால் அது இன்னுமே சாஃப்டாகும் அண்ட் நீட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகும். ஸோ ஹைட்ரேட்டான டோவில் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். கோல்டான பட்டர், சில்லுன்னு இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை ஆட் பண்ணி நல்லா நீட் பண்ணுங்கள். கை வச்சு நீட் பண்ணும்போது இது எப்படியும் ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகுங்க. பட்டர் இன்கார்ப்ரேட் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா நீட் பண்ணிக்கலாம் கையை வச்சே. ஸோ கையை வச்சு நீட் பண்ணும்போது 20 to 25 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சரில் நீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் விண்டோ பெயின் டெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது டோ கிளியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் நீட் பண்ணி அதை ஒரு ஸ்மூத்தான பால் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து ஒரு பவுலில் மாற்றி ஒரு துணியை வச்சு மூடி 30 நிமிஷம் இதை ஃபெர்மெண்ட் பண்ண விட்டால் போதும். மற்ற பன்னு ப்ரெட்டுக்கு மாதிரி ஓவராக ஃபெர்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு 2 day ப்ராசஸ். அதனால் 30 மினிட்ஸில் நல்லா அழகாக 50% ரைஸ் ஆகிடுச்சு. அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க பவுலோடி. இப்போ பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு 250 கிராம் கோல்டு பட்டரை பார்ச்மெண்ட் பேப்பருக்கு நடுஸில் வச்சு ஒரு ரோலிங் பின்னை வச்சு நல்லா பேஷ் பண்ணுங்கள். நீங்கள் இதை பட்டர் பிளாக் மாதிரி ஸ்கொயராக பண்ண போகிறீங்க. ஸோ பட்டரை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். நீங்கள் அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை கைடாக வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அதை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈவனான திக்னஸில் உங்களுக்கு பட்டர் பிளாக் கிடச்சிடும். இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க 30 மினிட்ஸ். ஸோ இப்போ நம்ம டோவும் சரி பட்டர் பிளாக்கும் சரி நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம லேமினேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் பிளாக்கை நம்மளோட டோக்கு உள்ளாடி நம்ம வச்சு கவர் பண்ண போகிறோம். இதை லாக்கிங் பட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பட்டரை உள்ளே வச்சு லாக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டோவை சில்லுன்னு இருக்கக்கூடிய டோவை லாங்கான ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்டாங்கிளோட சைஸ் உங்களோட பட்டர் பிளாக் இருக்குல்ல அந்த ஸ்கொயர் ஷேப்பில் அந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்மளோட சில்லான பட்டர் பிளாக்கை எடுத்து அதை பார்ச்மெண்ட்லேருந்து பீல் பண்ணி நீங்கள் நம்மளோட டோவில் அதை வைக்க போகிறோம். ஸோ சென்டரில் அதை வச்சுட்டு மேலே உள்ள பார்ச்மெண்ட்டை பீல் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட சில்லான அந்த டோ அந்த சைடில் இருந்து நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ அந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு, இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு சைடு அதுக்கப்புறம் சென்டர் எல்லாத்தையுமே சீல் பண்ணிவிடுங்க. ரொம்ப அதை ஓவர்லாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பிஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சீல் ஆகிடும். ஸோ அந்த பட்டரை நம்ம உள்ளே வச்சு சீல் பண்ண போகிறோம். ஸோ சீல் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ரோலிங் பின்னை வச்சு ஜென்டிலாக ரோல் பண்ணுங்கள். நீங்கள் இதை ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்லோ மோஷனில் ஸ்லோவாட்டு ரோல் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களோட பட்டர் வெளியே லீக் ஆகிடும். புஷ் ஆகும்போது லீக் ஆகிடும்.
வெளியே வந்துடும். அதனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் டேர்ன். இதை டபுள் டேர்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி புக் ஃபோல்ட், புக் டேர்னுன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு புக்கு மாதிரி நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஃபோல்டு, அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றாட்டு இந்த மாதிரி ஓவர்லேப், அதாவது அதுக்கு மேலேயே இதை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த டேர்னோட பேர் வந்து புக் ஃபோல்ட் இல்லைன்னா புக் டேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோல்டு. இப்போ நம்மளுக்கு லேயர்ஸாக பட்டர் மாவுன்னு கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அது வந்து கொஞ்சம் தின்னாகும். இப்படி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அதை ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ 30 minutes to 1 hour வச்சிட போகிறேன். இப்போ நம்மளோட பட்டர் வந்து லேயர் பண்ணியிருக்கோம்ல, அது கொஞ்சம் வார்ம் ஆகிருக்கும். அதனால் அதை கொஞ்சம் செட் பண்ணி சில் பண்ணுறதுக்கு வேண்டியதான் இந்த ஸ்டெப்பு. இந்த ப்ராசஸில் கம்ப்ளீட்லி உங்களோட டோ வந்து கோல்டாகவே இருக்கணும், நல்ல சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் இந்த ப்ராசஸ் ஸ்மூத்தாக போகும். ஏதாவது ஒரு டைமில் உங்களோட டோ ரொம்ப வார்மாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா திருப்பி இதை ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஒரு 30 minutes கழிச்சு ரோல் பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு அகெயின் அதை வந்து ஒரு லாங் ரெக்டாங்கிளாக ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரோல் பண்ணும்போது ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு சின்ன டூத்பிக்கை வச்சு பாப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது சிம்பிள் டேர்ன். இது வந்து செகண்ட் டேர்ன். ஸோ இதை வந்து சிம்பிள் டேர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தேர்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் டேர்ன் ஆக்சுவலி. ஸோ இது டேர்ன் பண்ணதுக்கப்புறமா லேஸாக இந்த மாதிரி அகெயின் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் ரேப்பை வச்சு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜோ ஃப்ரீசர்லேயோ நம்மளோட டோ கொஞ்சம் வார்ம் ஆகிருக்கும், அதனால நல்லா சில்லுன்னு ஆகிற வரைக்கும் ஒரு 1 hour வச்சிடுங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ப்ரீஷேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்றைக்குள்ள ப்ராசஸ் முடிஞ்சு டே ஒன்னோட ப்ராசஸ் உங்களுக்கு ப்ரீஷேப்பிங்கோடி முடிஞ்சு. ஸோ நம்ம சில்லுனான டோவை எடுத்து லாங் ஆட்டு ரோல் பண்ணிக்கோங்க. நான் அரவுண்ட் 40 centimeter to 23 centimeter அந்த மெஷர்மெண்ட்டில் ரோல் பண்ணுவேன். எனக்கு இது பர்ஃபெக்டாட்டு சைஸ் வந்து கிடைக்கும் croissant. ரோல் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு பேக்கிங் ட்ரேயில் எடுத்து வச்சுடுங்க. மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப் வச்சு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் விட்டுருங்க. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருங்க. ஏன்னா நீங்கள் இந்த சில் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா அது ஒழுங்காக வராது. ஸோ நல்லா உங்களோட டோ செட் ஆகிருக்கணும். இது நெக்ஸ்ட் டே நான் டோவை வெளியே எடுத்து சைட்ஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணிவிட்டேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பட்டரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நீங்கள் பேக் பண்ணும்போது அந்த பட்டர்ஸ் எல்லாமே பிரிஞ்சு உங்களுக்கு அந்த லேயர்ஸ் கிடைக்கும். ஒரு ஸ்கேலை வந்து கைடாக எடுத்துகிட்டு 4 போர்ஷனாக டிவைட் பண்ணுங்கள். ஒவ்வொரு போர்ஷனும் 10 centimeter இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்கேலையே வந்து வச்சு ஸ்ட்ரிப்பு மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் 4 போர்ஷன் எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் ஒவ்வொரு போர்ஷனும் ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றும் 2 கிடைக்கும். ஸோ டோட்டலாக எனக்கு 8 croissant இந்த பர்டிகுலர் ரெசிப்பியில் வரும். ஸோ நல்ல பெரிய சைஸ் croissant. இப்போ ஒரு ட்ரையாங்கிளை எடுத்துக்கோங்க. டோ ஸ்டில் சில்லுன்னு இருக்குது. உங்கள் டோ வந்து வார்ம் ஆச்சுன்னா ஃப்ரிட்ஜில் திருப்பி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு ட்ரையாங்கிளை எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா டைட்டாட்டு ரோல் பண்ணுங்கள். உங்களோட croissant ஷேப்புக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த croissant வச்சு அதை வந்து நம்ம ரைஸ் பண்ண விட போகிறோம். ஸோ இது ரைஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டீம் என்வாயர்மெண்ட் செட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்னோடய அவனில் கீழ் ட்ரேயில் ஒரு பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணியை வச்சுட்டு மேலே அந்த ட்ரேயை வச்சு ரைஸ் பண்ண விட போகிறேன். ட்ரெடிஷ்னலாக ஸ்டீம் அவனில் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சு ஒரு 30 minutes ரைஸ் ஆனால் போதும். ரைஸ் ஆகிற டைமில் ஒரு முட்டையோட மஞ்சக்கருவில் கொஞ்சம் க்ரீம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எக் வாஷ். இதுதான் அந்த croissantக்கு கோல்டன் கலர் கிடைக்கும். இப்போ நம்மளோட croissant ரைஸ் ஆயாச்சு. இந்த மாதிரி ஜென்டிலாக ஷேக் பண்ணிங்கன்னா வாபிள் ஆகணும். இங்கே ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆச்சுனா தான் உங்களோட croissant ப்ராப்பராக ரைஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட ஒரு பெயிண்ட் ப்ரஷ் ஏதாவது ஒன்று வச்சு ஜென்டிலாக அந்த லேயர்ஸ் சைடில் உள்ளதில் படாமல் நீங்கள் வந்து எக் வாஷ் வந்து பண்ணணும். சைடில் எக் வாஷ் ஆச்சுன்னு வைங்களேன், அந்த இது வந்து செப்பரேட் ஆகாது. இப்போ ப்ரீஹீட் பண்ணியிருக்கிற அவனில் வச்சு பேக் பண்ணுங்கள். இன்பிட்வீன் ட்ரேஸை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது முன்னே இருக்கிறத டேர்ன் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவன் கலர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட croissant பேக் ஆகிடுச்சு. அண்ட் இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி, ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸ் அண்ட் கைட்ஸ், டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே yummy.com இருக்குது. லிங்க்கு கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள்.